ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கடையநல்லூரில் நடந்த ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம். அதில் நம்ம மதிமுக தலைவர் வைகோ பேசும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கொண்டு பிரிட்டிஷ்காரனை பல போர்க்களங்களிலே தோற்கடித்து அதே ஸ்ரீரங்கப்பட்டணத்திலே இந்துக்களும் வாழ்கிறார்கள் என்பதால் அந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தின் மையத்திலே ஒரு அற்புதமான பெருமாள் கோயிலை நிர்மாணித்து அந்த பெருமாள் கோயிலில் இந்துக்களும் வழிபடுவதற்கு வழியமைத்து கொடுத்த திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு மேலே அவ்வளவு தூரம் பாசமாக இருந்த அப்படியான் திப்பு சுல்தான். அதுக்காக திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ரங்கநாதருக்கு ஆலயம் அமைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கான். முதல்ல மேடைக்கா வேண்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுங்கக்கூடியது வைகோவுக்கு நிரந்தரமான விஷயம். அதனால வாடகைக்கு பேசக்கூடிய ஆள், கொள்கையும் கிடையாது, எவன் தொட்டு கொடுத்தாலும் அந்த பக்கம் பேசக்கூடிய ஒரு வாய் வியாபாரி. வரலாற்றில் இந்த மாதிரியான திருட்டுத்தனத்தை பண்ணுறது, அதுவும் துலுக்கணுக்காக வேண்டி பொய் சொல்கிறதுங்கக்கூடியது கண்டுக்கிட்டு நம்மளால் கண்டுக்காம போக முடிய மாட்டேங்குது. முதல்ல திப்பு சுல்தான் அந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் திப்பு சுல்தானுக்குள்ள அப்பா ஹைதர் அலி உடையாரிட்டிருந்த இந்த சாம்ராஜ்யத்தை பிடுங்குவதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்தில் அந்த ரங்கநாதர் கோவில் இருந்தது என்பது வரலாறு. ஏதோ ஒரு நூற்றாண்டுல கட்டின ஒரு கோயிலை திப்பு சுல்தான் கட்டினா அப்படின்னு சொல்லி பொய் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்ன நடந்தது தெரியுமா? அந்த திப்பு சுல்தானுக்குள்ள தளபதியாக இருக்க ஒருத்தன் அந்த திப்பு சுல்தானை வெள்ளக்காரனிடம் காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி மறைமுகமா, அதாவது அந்த காட்டி கொடுத்தால ஹிந்துங்கக்கூடிய பேர்லையும் இது துலுக்கம் கோயிலுக்கு கட்டினாங்கிற மாதிரியும் திருட்டு வரலாறை பேசியிருக்கா. அப்படி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வரலாறு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்னா, கோபாலபுரத்தில் இருக்கிற ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கணும். அன்னைக்கு எப்படி உனக்காக உங்கள் அப்பன் எனக்கு ஆப்பு வச்சான், நான் உங்கள் அப்பனுக்கு எப்படி துரோகம் பண்ணேன் அப்படின்னு உங்கள் குடும்ப கதையை பேசிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. தேவையே இல்லாமல் ஏன் இந்த திருட்டு வரலாறை சொல்லணும்? அப்போ நான் கேட்குறேன், அதுதான் எல்லா சமயங்களின் ஒற்றுமையின் அடையாளம் திப்பு சுல்தான் பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்த பேசக்கூடிய இந்த கடைநல்லூரில் பேசக்கூடிய இந்த வைகோ திண்டுக்கல் மலைக்கு மேலே ஏன் இன்னைக்கு பத்மகிரீஸ்வரர் இல்லை எங்கக்கூடிய வரலாறை பேச தயாராக இருக்காரா? அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பத்மகிரீஸ்வரர் அபிராமியம்மன் கோவிலில் உள்ள அந்த 2 மூர்த்தங்களும் இன்னைக்கு மலைக்கு கீழே அந்த பக்கத்தில் இன்னொரு சிவன் கோவிலில் வைக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் திப்பு சுல்தான் காலத்தில் அகற்றப்பட்டன. திப்பு சுல்தான் ஹைதர் அலியும் அப்பனும் பையனும் மட்டும் தமிழ்நாட்டில், கர்நாடகா, கேரளா இந்த 3 மாநிலங்களில் உடைத்த கோயில்களின் எண்ணிக்கை 7000. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக விருதாசலம் விருதகிரீஸ்வரர் கோயில், இவங்க அப்பா பையனுக்கு உள்ள பிரச்சனையில் இந்த கோவில் ஒன்றும் இல்லாமல் போன நேரத்தில் இதை தஞ்சாவூரை ஆண்ட மராட்டியர்களுக்கு பணம் கொடுத்துருக்கான் இதுக்கு நேவேத்தியம் போடுறதுக்கு வெள்ளக்காரனுக்கு. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி கோயில், இதற்கு மராட்டியர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த கோவில் பூஜை இல்லாமல் போனது எந்த காலத்தில்னு சொன்னால் இந்த திப்பு ஹைதர் காலத்தில். இது வரலாறு. ஹிந்துக்களை கொன்று ஹிந்து கோவில்களை இடித்து, இன்னும் சொல்ல போனால் திப்புவோட வாள்லையே அவன் எழுதி வச்சிருக்கான். அவனுக்குள்ள வாள் எக்ஸிபிஷனில் இருக்கு, போய் பார்த்தா தெரியும். அல்லாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த வாள் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் சொல்ல போனால் ஆப்கானிஸ்தான் அமீருக்கு நீ அங்கேருந்து படையெடுத்துவா, நான் இங்கே படையெடுக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து துலுக்க நாட்டை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதின பையன் இந்த திப்பு சுல்தான். இவனெல்லாம் மத நல்லிணக்கத்தின் அடையாளம்னு சொல்லி, இதை மத நல்லிணக்கத்தின் அடையாளம்னு சொல்றதுக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயில் அந்த ஆள் கட்டினா அப்படின்னு சொல்லி பொய் சொல்றத கேவலமான பொழைப்பு. எண்ணி வயசானதுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது இந்த ஆளுக்கு கொஞ்சம் அறிவு வரும்னு பார்த்தாச்சுன்னா, வயசான அப்புறம் சுயநலம் தான் கூடிக்கிட்டு இருக்கு, கேவலமா இருக்கு. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, முதல் ரங்கநாதர் என்று சொல்றது ஸ்ரீரங்கப்பட்டினம், அதுக்கு அடுத்தது சிவனசமுத்திரத்தில் ஒரு ரங்கநாதர், நடுரங்கநாதருங்கிறது நம்ம ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம திருவையாருக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே ஒரு ரங்கநாதர், அதுக்கு அடுத்தது இந்தனூர், அப்படி காவேரியில் 5 ரங்கநாதர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். இந்த 5 ரங்கநாதர் கோவில்களும் அவ்வளவு பழமையானது என்று சொல்லி
திப்புக்குள்ள அப்ப ஹைதர் அலி வருவதற்கு முன்பே இதை பற்றிய விவரங்கள் நம்ம நாட்டில் இருக்கு. அப்புறம் இந்த கோயிலை திப்பு கட்டுனா அப்படின்னு சொல்றத மாதிரி ஒரு ஈனத்தரமான துலுக்கன் கைதட்டு வேணும், ஒன்று துலுக்கன் கைதட்டு நீ துலுக்கனுக்காக வேண்டி என்னத்தையும் சொல்லிட்டு போ, அதுக்குன்னு சொல்லி ஹிந்து வரலாற்றை மறைக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை நீங்க பண்ணக்கூடியது ஏற்றுக்கொள்ள முடியாது. வாய் வியாபாரிங்கக்கூடியது உண்மைதான். வாய் வியாபாரத்தை வேற ஏதாவது இதுல பண்ணிட்டு போங்க, தயவு செய்து ஹிந்து மதத்தில் வந்து பண்ணாங்க. உங்க கட்சிக்குள்ள வாய் வியாபாரத்தை பண்ணிக்கிடுங்க. சிலோன் கரண்டை வாங்கக்கூடிய பைசாவை திருடுறதுக்கு வாய் வியாபாரம் பண்ணுங்க, அதெல்லாம் யாரும் வேண்டாங்கல. அதற்காக ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிந்து கோயில் இல்லை என்று சொல்வதை மாதிரி ஒரு வரலாற்று அழிப்பு, இது ஹிந்து தெய்வத்தை கொச்சப்படுத்துவதை விட ஒரு இந்துக்களின் புராதனமான ஒரு வரலாற்றை அழிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை செய்திருக்கக்கூடிய வைகோ கண்டனத்துக்குரியவர் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.